18-21 சொல்லப்பட்டிருக்கு, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை. அப்போ கோபம் உண்டாகிறது மாதிரி பேசிக்கிட்டே இருந்தா கோபமும் எரிச்சலும் சண்டையும் பிரச்சனையும் அது அதன் பலனை அனுபவிப்போம். கோபப்படாம அமைதியாக சமாதானத்துக்கானவைகளை பேசணும் அப்படின்னா அங்க சமாதானம் உண்டாகும். நீதிமொழிகளிலே சொல்லியிருக்கு, அவனவன் வாயின் வார்த்தையினால அவனுடைய வயிறு நிரம்பும். வார்த்தை அதை நம்ம பேச பேச நம்முடைய வாயின் வார்த்தைகள்னால, ஏன்னா கர்த்தருடைய வசனம் அது தேனிலும் தேன்கூட்டிலிருந்து ஒழுங்கும் தெளிதேனிலும் மதுரம் உள்ளது, அதை கை கொள்றதுனால மிகுந்த பலன் உண்டு. அப்ப ஆயிரமான பொண்ணு வெள்ளியை பார்க்கலும் உங்களுடைய நீர் விளம்பின வேதம் எனக்கு நலம்னு தாவீது சொல்றாரு. அப்போ பாருங்க, நம்முடைய வாயின் வார்த்தையினால வயிறு நிரம்பும். நீங்க அவளையும் இருக்காது, அவ்வளவு பெரிய சந்தோஷம் உங்களை நிறைத்து இருக்கும். அப்போ பாருங்க, நம்முடைய வாயின் வார்த்தைகளை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். மத்தேயு 12:34-35 இருதயத்தை நிறைவினால் வாய் பேசும். நல்ல மனுஷன் தன் இருதயத்திலிருந்து அந்த பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் பொல்லாத இருதயத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். அப்ப அதை கலாத்தியர் 5வது அதிகாரத்துல மாம்சத்தின் கிரியை, அடுத்து ஆவியின் கனியோன்னு சொல்லிட்டு அந்த அதிகாரத்துல சொல்றாரு. இந்த பூமியில நாம் கேள்விப்படக்கூடிய எல்லா தீமைகளும் அது பொல்லாத இருதயத்திலிருந்து எல்லா தீமைகளும் உண்டாகிறது. ஆனா ஆவியின் கனி பார்த்தீங்கன்னா அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, இரக்கம், நற்குணம், சாந்தம், இச்சையடக்கம், எல்லா நல்ல குணங்களும் இருதயத்துக்குள்ள இருந்து வெளிப்படுது. அந்த மாம்சத்தின் கிரியைகள் இருதயத்திலிருந்து நம்மளை தீட்டுப்படுத்துது. ஆனா உள்ள கர்த்தருடைய வசனம் இருக்கிறப்ப, கர்த்தர் கூட இருக்கிறப்ப, ஆவியானவருடைய பலன் இருக்கிறப்ப உங்களுக்குள்ளே நற்குணம் வெளிப்படக்கூடியதா இருக்கிறது. அப்ப நம்ம இருதயத்தை எல்லா காவலோடு இருதயத்தை காத்து கொள்ள வேண்டும். அப்ப இஸ்ரவேல் மக்கள் அந்த கானான் தேசத்தை சுத்தி பார்த்துட்டு 10 பேர் துர்ச்செய்தி அறிவிக்கிறார்கள். இந்த 10 பேர் துர்ச்செய்தி அறிவிக்கிறத அந்த பாளையத்தில் இருந்த எல்லாரும் கேட்டு அதை அப்படியே அங்கீகரித்து அவங்களும் என்ன செய்யறாங்க, ஆமா நம்மளால முடியாது, நாமும் நம்முடைய பிள்ளைகளும் இந்த வனாந்தரத்துல சாகத்தான் போறோம் அப்படின்னு இப்படி பேசுறாங்க. ஆனா 2 பேர் யோசுவா காலேப் அவங்க சொல்றாங்க, அவங்க பேச்சே வேற, நாங்க போயிட்டு வந்த தேசம் பாலும் தேனும் ஓடுகிற